சீனு போச்சு, நனைஞ்சு போச்சு. ஏப்பா இந்த நாடகம் பேச வந்தாள் யாருப்பா? ஊர்ல யாரு இருக்கு இல்ல நாடகம் பேச வந்தாளு? இல்ல பப்புனுக்கார போட சொன்னா குடியார பையில போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? டேய் அங்கிட்டு முருகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா என்னாச்சா? தென்னங்கட்ட போறடா டேய், வாங்குன சம்பளம் பத்தாதுப்பா. மைக்க உடைச்சேன்னு ஒத்துட்டே உன் சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஐ அம் ஸ்டடி. என்ன ஸ்டடி? கரெக்ட்டா இருப்பேன். ஏன் முண்டை நரம்பு அந்த முண்டை மாதிரி இருந்துக்கிட்டு ஐ அம் ஸ்டடி ஆள பாரு ஆள. ஸ்டடியா இருப்பேன். உனக்கு இது தேவையா? யோ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா டவுசர் போடியா. தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டேன். குடிச்சிட்டு வர்றது தப்பு தானே? எல்லாத்தையும் கும்பிடுறேன். ஐயா ஐயா டவுசர் ஐயா எல்லாத்தையும் கும்பிடுறேன். எல்லாத்தையும் கும்பிடுறேன். நான் கேக்குறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை வாங்கி எவ்வளவு பர்மிஷன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க. ஓடாலாம் வர சொல்லுங்க, வாய் பத்தாது எனக்கு. யோ யோ என்னையா பிரச்சனை இப்ப உனக்கு? என்னையா பிரச்சனை? குடிச்சிட்டு வந்து இப்படி நாடகத்தை கெடுக்கலாமா? டவுசர் நீனால மாட்டி விடுமா? நாடகம் நல்லபடியா நடக்கும். நான் தான் படுத்து முண்டம் முண்டம் இதெல்லாம் எப்படி பொண்டாட்டிட்டு போய் படுத்து எந்திரிக்குது தெரியலங்க. வாரு எப்படிமா படுத்து எந்திரிக்கிறோம்? பாருங்க அப்படி விண்ணீங்க வச்சுக்கோ, பல்லுக்குள்ள ஊந்து போவோம். ஸ்டடியா நில்லுங்க முதல்ல. சரி 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 விடுங்க, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கட்டிங் போட்டாதாங்க நாடகம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டிங் போட்டாதையா? ஆல்ரெடி குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க, பத்தலையா? பத்தல போடுற மண்டைக்கு ஏறணும் எனக்குங்க. ஊருகா இருக்கா? ஊருகா இருக்காவா? இல்ல அந்த டப்பால ஊருகா ரொம்ப புளிச்சு போய் கிடக்கு. யோ யோ வேணா மாங்காய் கீத்து வேணா இருக்கு, வேணுமாங்க? மாங்காய் கீட்டா? கொஞ்சம் உப்பு கைக்கு பரவாயில்லையா? உப்பு கைக்குமா? எப்படின்னாலும் பிறகு கழுவிட்டு போய் அடிப்பேன். சீ கருமா, அதையும் விடுறது இல்லையா? லேசா புடிங்க வா. யோ ஒலைய நீங்க பிடிச்சு குடிங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏய் மாப்ள வெட்டியப்ப லேசா புடி கட்டி போட்டுக்கிறேன். ஆமா போறா, சரியா அப்பதான் சரியா வரும். 50,000 60,000 காசு செலவு பண்ணி நாடகத்தை வச்சா போய் இந்த பப்புல போட்டு குடிச்சு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? என்ன மூடி சுத்துற பார்த்து நீலையே சுத்துற? மைக்க உடைக்காம போக மாட்டாரு நினைக்கிறேன் நானு. முண்டை மூடிய திறக்கிறதுக்கு வெள்ள நேரமா ஆத்தாடி. அது சரி. யோ அந்த பிள்ளைய பிடிக்க சொல்ற, அந்த பிள்ளைய பிடிக்க சொல்ற. ஆமா உட்கார்ந்து சாப்பிடு. கடவுளே ஈஸ்வரா, இன்னைக்கு என்னைய பிடிச்ச கரகமா இது? போதும் கட்டிங்க, போதுங்க ரொம்ப ஊத்தாதீங்க, போதும் ரொம்ப ஏறிடும். ரொம்ப போட்டா மண்டைக்கு ஏறினே. ஆமா 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 மண்டைய குடுலாசா நக்கிக்கிறேங்க. பிஞ்சு பயிர் உனக்கு ஆளு மண்டை. நீ உன்னை எங்க கிடந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? கடவுளே என்னையா பிரச்சனை? குடியா? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? மண்டை எங்கடா இருக்குடா? என்ன காயடிச்சு கடை எப்படி மோந்து பார்க்கும், அதே மாதிரி மோந்து பார்க்கணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏயா என் உயிரை வாங்குற? சரி குடிச்சிட்டு டக்குன்னு வாங்க. ஆமா எதுக்கு? எதுக்குமா? எனக்கு சிரிப்பு வருது. என்னையாச்சு? குடியா மடக்கணு முண்டை மொத்தத்தை மாதிரி குடிச்சாலும் டேய் இப்படி அந்த பிள்ளை பாக்க வச்சு குடிச்சிட்டே இருக்கேடா டேய். ஆமா நாங்க என்ன நினைப்பா இங்க பாருங்க. ஐயோ பாம்பு தீமில தாண்டி என்ன பண்ணி தலையிற? ஏய் இந்த வெட்டியல நம்ம குடிச்சதெல்லாம் போதுங்க. ஒன்று பாக்கி இருக்கு. குடிச்சாட்டே மனசு ஆற. நீ குடிச்சு இப்ப நாடத்தை கெடுக்க போறீங்க பாருங்களேன். இந்த போலீஸ்காரர் எங்க போயிருக்காங்க? இந்த உட்கார்ந்து
எங்க எங்க உட்காந்துருக்காங்க? இங்க வாங்க சார். நான் குடிச்சு நாடகத்துக்கு எடுக்கிறியா வந்து கூட்டிட்டு போங்க. தூக்கி உள்ள போய் போடுங்க. இங்க பாரு இங்க பாரு. யோ 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 பண்ணிப்பீங்களா? அப்பதான் விடுவாங்க. நம்ம ஐயா ஒன்னும் ஏமாட்டாரு. ஊர் பெரியவர்களுக்கு, ஊரு பெரியவர்களுக்கு, ஏய், ஊர் தாய்மார்களுக்கு, ஊர் தைடுமோர்களுக்கு, யோ, தாய்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு நான் குடிச்சது தப்புதான். நான் குடிச்சது தப்புறேன். யோ, தப்புதான். லப்பறேன். என்னைய மன்னிச்சிடுங்க. என்னைய மன்னிச்சுடுங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன். நான் தெரியாம இன்னும் செய்யவே இல்லை. எங்கிட்டு நான் ஏய், செய்யவே இல்லைன்னு டவுசர் அந்த பிளேட் இருக்கு. டவுசர் ரெண்டு பிளேட் இருக்குன்னா அந்த முண்டை டவுசர் ஒழுங்கா போட்டோலையும் சொல்லுங்க. இது செஞ்சுட்டாலும் அப்படி அது இருக்கும். என் டவுசர். ஏய் எங்க ஏன் டேய், நீ எங்க போனே? அங்க கழட்டி போட்டு வந்துட்டடா. இந்தாரியா? பத்தாம் நம்பர் வீட்டுல போய் அந்த பார்த்து குச்சி வரப்பா. இவனை கையில வச்சா கத்துனா எனக்கு கேட்க மாட்டேன். அந்த குச்சி நான் சொல்றேன், கத்திக்கிட்டே இருக்கேன். நண்பர் இனிமே என் உயிரை வாங்கினேன்னு வச்சுக்கோ, அடிச்சு விடுவேன். மந்தையில இருந்து டவுசர் கீழே கழட்டி போட்டு தெரியுற. ஐயா நேத்து ஓவிட்டுக்கு தான் வந்தேனா? யோ, ஏன் வீட்டுக்கு நீங்க எதுக்கு வரீங்க? எங்க அண்ணி தோலை உரிச்சு உப்பா தடவிடுவாங்க. டவுசரை மாட்டுங்க ஒழுங்கா. மாட்டிட்டு ஏதாவது இருந்தாலும் அப்படி பேசுங்க. வா போடு. ஏன் நீங்க போட மாட்டீங்களோ? இல்ல நான் ஒரு நாள் மாட்ட மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா? மாட்டு. சரி சரி இந்தாங்க பாருங்க. ஒரு நல்லா இழுச்சு பிடி. இருங்க வரேன். நல்லா இழுச்சு பிடி. இங்க பாருங்க, அந்த ரெண்டு கால் ஓட்டை இருக்குல்ல, அம்மா இந்த ரெண்டு ஓட்டையில விடணும். ஹோட்டல்ல விடணுமா? இந்த மாட்டு டவுசர்ல புடிஞ்சு வச்சிருக்கிறது மாட்ட தெரிய மாட்டேங்குது. ஏன் எருமை மாதிரி நீ ஓட்டை தானே மாட்ட முடியும்? மாட்டவா? இதுக்குள்ள காலை விடு, இதுக்குள்ள விடு. இப்படியே விடவா? ஓ, கத்தினிக்கோ. சொன்னா கேளு, இதுக்குள்ள விடுயா ஓட்டைக்குள்ள. நீ செடியா புடி, ஆட்டாம புடி. நான் ஆட்டாம தான் இங்க பிடிக்குது. முண்டா, அறிவாட்ட முண்டா. காலை சைடா ஓட்டு. ஐயா, ஸ்ட்ரைட்டா இந்த ஓட்டைக்குள்ள ஓட்டுங்க. மூதேவியை பிடிச்சு நான் என்ன பண்றது? கரெக்டா மாட்டிட்டேன். நான் காலை உள்ள விட சொன்னா ஏன்டா தலைய விடுற? ஏன்டா என் உயிரை வாங்குற? கரெக்டா மாட்டிட்டேன். நாசமுத்து போறவனே, இதுக்குள்ள ஓட்டுறா எருமை மாடு. காலை ஓட்டியா? காலை ஓட்டவா? இதுக்குள்ள விடு. இந்த இதுக்குள்ள விடணும், சரியா? உள்ள விடுறேன். இந்த இதுக்குள்ள ஓட்டிக்கிட்டே விடுங்க. ஓட்டிக்கல விட சொன்னா எங்க என் பாவடிக்குள்ள விடுற? ஓட்ட அங்க இருக்கு நினைச்சானே. தண்ணி பத்தல லேசா தண்ணி குடி மகாலே. மோண்டு குடுனே அவனுக்கு. இங்க வா லேசா. இல்ல அவனுக்கு மோண்டு குடுன்றே, தண்ணியை குடிக்காதீங்க. கட்டியும் போடணும். இன்னொரு கட்டிங் இருக்கு. ஓய், இந்த கட்டிங் போட்டுன்னு வச்சுக்கோ, ஆளே போய் போலீஸ் தூக்கிட்டு போக சொல்லிடுறேன் பாத்துக்கங்க. சரி. ஒழுங்கா மாட்டுங்க. அப்படிங்க. நான் ஓயாமல சொல்ல மாட்டேன், கல் பண்ண முடியாது. இதுக்குள்ள மாட்டுங்க. இதுக்குள்ள விடுங்க, இந்த ஓட்டிக்குள்ள விடுங்க. ரைட், லெஃப்ட் கால விடுங்க ஃபர்ஸ்ட். நான் மாட்ட முடியாது, படுத்துக்கிறேன். நீ மாட்டு. ஓ கடவுளே, நான் என்னதே பண்றியோ? உனக்கு மாட்ட தெரியுமா? மாட்ட தெரியாது ஐயா? வா மாட்டு. நானும் பொண்டாட்டியா மாட்டி விடுறதுக்கு? மாட்டு. சரி, நான் சொல்ற மாதிரி மாட்டுங்க. வாதில இருக்க மாட்ட முடியாது. சரி, கால தூக்குங்க அம்மா. கால தூக்கவா? ஏ, எருமை மாடு ஓ கால தூக்குங்க. ஏன் கால வா? இது இப்படி இப்படிங்க. நான் ஓட்டிக்கிறேன் இருங்க. ஓட்டு. எந்த பக்கம் முன்ன தெரியல. வேமா ஓட்டு. இரு. வா. அந்த கால தூக்கு. நல்லா இருக்கு. இருடா எருமை மாடு. இதுக்குள்ள விடுங்க. எந்திரிக்கணும். எந்திரிச்சு அப்படியே மேல மாட்டி. என்ன லொடு லொடுன்னு கிடக்கு? ஏன் முண்டை நீ அப்படிதான்டா இருக்க? நானே அப்படி தான் இருக்கேனா? எந்திரிக்க போது அப்படியே என்ன உன் புருஷன் அடிச்சா? டேய், டேய். இல்ல கேக்குறேன், ஏற முடியுமா முடியாதா? எப்ப நீ புடிச்சு விடுவா. நான் எதுக்கு பிடிச்சோன்னும்? ரெண்டு நேரம் புடிச்சு கேட்டவா. உன் மண்டையை உடைச்சு விடு. அப்படி ஏரியா முதல்ல. ஏறிக்கிறேன். ஏரியா. அட்ரா பட்டி. ஐயா, ஏறா ராமா ராமா. ஆனா ரொம்ப போதும், முத்தி போச்சு. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏய்! இத மாட்டியா முதல்ல? டவுசரை மாட்டியா? பொம்பளை பிள்ளைங்களாம் நாடகம் பாக்குறாங்க உட்காந்து. மாட்டுங்க முதல்ல. கரெக்டா மாட்டிட்டேன். இதுக்குள்ள மாட்டுங்க. போட்டுட்டேன். இதுல சொல்லுங்க. இதுக்குள்ள கயிறு வச்சிருப்பீங்களா? வயரு இரும்பு வயரு. யோ, அரணா கயிறு வச்சிருப்பீங்களா? அதுக்குள்ள சொருங்க. எல்லாம் நினைப்பாங்க, என்னடா நாடகத்தை குடிச்சிட்டு வந்து நாடகத்தை கெடுக்கிறான். ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உண்மைக்கே சொல்றேன், என்கிட்ட அந்த குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. அப்புறம் நிறைய ஒரு குடும்பம் பாருங்க, இந்த குடிநாட தான் கெடுது. இன்னைக்கு பாருங்க, நிறைய தாய்மாரெல்லாம் சீரழிகிறாங்க. எதனால சீரழிகிறாங்க? இந்த சாராயத்தினால தான் சீரழிகிறாங்க. தயவு செய்து என்னை பெற்ற அப்பா மாருங்க அன்னைமாரெல்லாம் உட்காந்துருக்கீங்க. நிறைய குடும்பம் இந்த குடிநாடு தான் சீரழியுது. தயவு செஞ்சு
யாரும் குடிக்க வேணாம் என்பதை உங்கள் பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னை விழிப்புணர்வு காண்டி மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணனே தவிர எனது தந்தையார் மோக்கொண்டு இந்த குடினால தான் இறந்தார். நிறையா பேர் இந்த குடினால தான் இறக்குறாங்க. தயவு செஞ்சு என்னை பெற்ற அப்பா மாருங்க அண்ணன்மாருங்க எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. ஒரு மதுவோட வந்து 200 அந்த 200 சேர்த்து வைங்க. மாதத்துக்கு 6000 நிம்மதியாக கஞ்சி குடிக்கலாம் சொல்லிக்கொண்டு பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இனிமேல் யார் குடிக்க வேணாம்னு சொல்லிக்கொண்டு அதனால் நீங்கள் ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, நீங்களும் ஒரு ஆட்டக்கார பையன் நல்லா ஆடுவீன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் நல்லா ஆடுவீன்னு கேள்விப்பட்டேன். எதை தெரிஞ்ச அளவுக்கு ஆடுவேன். ஏதோ நானும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆடுவேன். அதனால ஆடி பாடிக்கிட்டே பார்க்கலாமா? போமா போய் நீ ஒருத்தே சொல்ல மாட்டேன் என்னதான் அவரைக்கும் அதை வளையல் கொலுசு சேர்ந்தாடினோம்னா ஆராட்டம் என்னன்னு திறமை இருக்குன்னு தெரியாது. தனித்தனியாக தண்ணியை போட்டால் தான் சரியாக வரும். சியாம் மியாம் கியாம் பியாம் அடி சீவி சினுக்கடுத்து அடி சிங்கார பொட்டு வச்சு அடிசி வீச்சிருக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு அண்ணன் நடந்து உள்ளால புறையா வராவாரு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. அடி கொள்ளையில தென்னை மரம்
கொல்லையில தென்னை மரம் உன் பல்வரிசை முத்துச்சாரம் ஜோடி நம்ம சேர்ந்தோம்னா கோடி ஜனம் கூட வரும் கொல்லையில தென்னை மரம் பல்வரிசை முத்துச்சாரம் கொல்லையில தென்னை மரம் பல்வரிசை முத்துச்சாரம் கோடி நம்ம சேர்ந்தோம்னா கோடி ஜனம் கூட வரும் கோடி நம்ம சேர்ந்தோம்னா கோடி ஜனம் கூட வரும் கொல்லையில தென்னை மரம் கோடீஸ்வரன் கூட வரும் கொல்லையில தென்னை மரம் பல்வரிசை முத்துச்சாரம் போற எருமை மாடு கண்ணை முழிச்சு தம்பி பாரு, நீங்க எருமை. போயிட்டு இந்த பயலை பொண்ணை வர சொல்லுங்க யோவ், நான் தான் அது டான்ஸ் சரி சரி இந்த உள்ள விடுறீங்களா நம்ம டவுல் சிறுபையில விட்டுருப்பீங்க அவசரம் வைக்கலன்னு இருக்கு, அதெல்லாம் எடுங்க. அருமையா கிடக்கு. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை அடி மலைக்கு நல்ல மகாலிங்கம் இவன் மாமதுரை சொக்கலிங்கம் தானாமலை தலைங்கம் மலையங்குளம் பெருமாலிங்கம் அடி மல்லைக்கு நல்ல மகாலிங்கம் ஹே மகாலிங்கம் அப்படி மாமதுரை சொக்கலிங்கம் அண்ணா அண்ணா அண்ணா. கை தட்டுங்கப்பா, அந்த ஆட்டம் ஆடுறீங்க, இங்க சும்மா உட்காந்துருக்கீங்க என்ன? பின்னாடி அடிக்கணும் நம்ம பல்ட்டி ஐயோ, கடவுள். இதே மாதிரி நானும் ஆடணுமா? இல்ல இறங்கி ஓடிடணும் இப்படி ஓட சொன்னா கூட ஓடிடு, இது மேல எனக்கு ஆட சுத்தி கேட்ட போட்டு பூட்டிட்டான் நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு பதில் எங்க அண்ணன் மைக் செட்டுக்கார அண்ணன் வந்து ஆடுவா. அப்படி ஆடுவாரு இல்லப்பா கடை அடைச்சாச்சா வாங்கலையா இல்ல வாங்கிட்டா ஒரு போட்டு ஆடிடுவாரு ஆடுவீங்களா? எங்க காண அவர் எங்க போயிட்டாரா? பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியினை வச்சு விட்டா திங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியினை வச்சு விட்டா திங்கம். உண்மையே சொல்வேன், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் அப்படியே
வீரமானம். ராத்திரி நேரத்து பூஜையில் உறக்குத்தே பிறந்தானா என்னம்மா? எங்க அப்படியே அடிக்கிற? இது என்ன ஆட்டம் சுச்சிப்பி ஆட்டம் இப்ப கைய உண்ணாம என் தங்கச்சி தப்பு மாதிரியா இப்போ உன் துருத்தியை மூடிட்டு நல்லா இருப்ப மூடிட்டு இரு சாமி நீ வேற இப்படி சும்மா வாயாலே இப்ப டேபிள்ல ஏறி அடிக்கும் பாரு நீ என்ன அடிச்ச பாரு இதே மாதிரி நானும் குனிஞ்சு எடுக்கணுமா ஆமா. பெருப்பா எடுக்கணுமா வேணாம்லப்பா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க பாருங்க கேட்டு நல்லது. நிலா காயுது நிலக்காயுது நீரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் இடும் பானம் நிலா காயுது அத உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்களா அப்படியே என்னைய ஆளை காலி பண்றதுக்குனே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ மாமா இதே மாதிரி நான் ஆடணுமா அப்படி உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்களா